ஹாப்பி சண்டே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த சந்தோஷத்தோட உங்ககிட்ட வந்து இதை ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிங்க் அக்டோபர் அப்படிங்கறத செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது பிங்கத்தான். இது வந்து எதுக்காகனா பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வந்து மாரத்தான், அதாவது மாமோரன் அப்படிங்கிறது வந்து சாந்தா ஃபவுண்டேஷன் அவங்களும், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் இன்ஸ்டியூஷன் அவங்க ஃபவுண்டேஷனும், அதுக்கப்புறம் ஜிவிஎன் ஹாஸ்பிட்டல் இவங்க 2 பேரும் இணைந்துதான் வந்து இது வந்து நடத்தினாங்க. இதுல வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து இதுல வந்து பண்ணிருக்காங்க. இந்த டிஷர்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஸ்பான்சர் தான். இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி நம்ம போய் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சொல்றதுன்னா மருத்துவர்கள் தான். அவர்களோட அந்த நல்ல சேவைகளையும் நம்ம வந்து பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர்னால நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கலாம். ஆனா அதை தடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கும் ஆயுள் வந்து நீட்டிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்றாங்க. சொசைட்டில நம்மளும் ஒரு குடிமகனா நம்மளோட கடமையை நம்ம கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதுல கலந்துக்கிட்டதுனால இதோட விழிப்புணர்வை பத்தி நானும் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண போறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படிலாம் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, எப்படிலாம் எவ்வளவு பேரும் கலந்துக்கிட்டாங்க, அடுத்த தடவை நம்மளும் போய் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லைங்கிறதுக்கும் இந்த வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோ கூட போயிடலாம். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நல்லா வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 3 பேரும் வந்து கிளம்பிட்டோம். கரெக்டாக 7 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன இடத்துல இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. திருச்சி கோர்ட் அந்த கண்டோன்மெண்ட் ஏரியாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய நமக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையும் வந்து நமக்காக ஒத்துழைச்சிச்சு. அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத்தனை பிள்ளைகள் அங்கே ஓடிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் ஓடும்போது அவங்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதுனால அந்த இயற்கை எண்ணெயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது சாரல் மாதிரி லைட்டாக தூவிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்தது. இந்த பிங்க் கலர் அந்த போட்டிருக்க டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணது. எல்லாமே அந்த நடத்துகிறவங்க ஃபவுண்டேஷனும் அந்த ஜிவிஎன் ஹாஸ்பிட்டல் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் நம்பர் ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த நம்பரை நம்ம காட்டி தான் நம்மளோட மெடல்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கிக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நல்லா இருந்தது. எல்லாமே வந்து நீட்டாக பிளான் பண்ணி ப்ராப்பரான ஒரு மெசேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் பண்ணாலும் அதை வந்து ப்ராப்பராக எடுத்து அவங்க வந்து நமக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொன்னாங்க. ரொம்ப வந்து கோஆப்ரேஷன் நல்லாவும் இருந்துச்சு. அந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கோஆர்டினேஷன் சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி டீம் ஒர்க்குக்கு முக்கியமாக தேவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஆர்டினேஷன் தான். அது குடும்பத்துலேயும் சரி வீட்லேயும் சரி. அது இல்லைன்னா தான் நிறைய வந்து குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். இந்த கோஆர்டினேஷன் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் வந்து வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதாவது டீம் ஒர்க்குங்கிறதுக்கு முக்கியமான தேவை கோஆர்டினேஷன் தான். அது இல்லைன்னா தான் நமக்கு சிக்கல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க. அதனால வந்து வாக்கத்தான் மாதிரி இருந்துச்சு, மரத்தான் மாதிரி இருந்துச்சு. இதை வந்து மாமோரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து எல்லாம் போயிட்டு இருந்தோம். யோகி வந்து இவ்வளவு தூரம் வந்து நடந்ததே கிடையாது. மலையில அந்த பழனி அந்த மாதிரிலாம் ஏறி இருக்கான். நம்ம இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அதனால கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க பெரியவங்க எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்தாங்க. லேடிஸு அப்புறம் வந்து கேர்ள்ஸு டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங்காக ஃபர்ஸ்ட் போடலை இந்த பிங்க் கலர் சுடிதார் போடணுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு பிங்க் போடுவோம் இல்லை பிங்க் அக்டோபர்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போட்டுட்டு போனேன். அதனால வந்து எனக்கு பெருசா டிஃப்ரென்ஸ் தெரியல. அவங்க கூட நடக்கும்போது எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் வந்து யோகி கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் நடந்து தான் வந்தேன். ஏன்னா அவன் வந்து தனியாக நடக்க முடியாது, கும்பலில் வந்து எங்கேயாவது இது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நானும் வந்து கூட போனேன். பேசாமல் நம்மளும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ஃபீல். நம்மளும் போன ஃபுல்லாக வந்து நானும் நடந்ததுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷனர் மேடம் வந்து திருச்சி கமிஷனர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்து அசைச்சு வந்து இந்த விழா வந்து தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கும்பலாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வந்து சந்தோஷமாகவும் ஒரு திருப்தியாகவும் இருந்துச்சு. இந்த பிரெஸ்ட் கேன்சர் வந்து நம்ம எப்படி வந்து வெல்லலாம், இந்த
பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம இப்போ கவுன்சிலிங் மூலமாகவே ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறாங்க. நம்மளும் போய் தெரிஞ்சுக்கலாம். 30 வயசுக்கு மேலே இருக்க எல்லா பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரெஸ்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அது பண்ணும்போது நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ் ஏதாவது கேன்சர் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை மருந்து மூலமாகவே வந்து சரி பண்ணி குணப்படுத்தி நம்ம ஆயுளை வந்து நீட்டிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட தீமை வந்து பார்த்தீங்கன்னா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேன்சரால இறந்து போனாங்க, இன்னமும் இறந்து போயிட்டு இருக்காங்க அவேர்னஸ் இல்லாமல். ஸோ வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த அவேர்னஸ் போகணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, லண்டன்ல இருந்து வந்திருந்தாங்க, ஜப்பான்ல இருந்து கூட இந்த மாரத்தான்ல கலந்துக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டங்கிறோம். இவங்களெல்லாம் பாருங்க, இவங்க வந்து அந்த பிசிக்கல் சேலஞ்சு பர்சன் சொல்றதுல அவங்க பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங் வந்துச்சு. நம்மளாம் இப்படி இருக்கமே, நல்லா இருக்கும் போது நம்மளால இவ்வளவு வேலை செய்ய முடியாம இருக்கமே, சோம்பேறித்தனமா இருக்கமேன்னு தோணுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 4-5 பேர் வந்து பிசிக்கலி சேலஞ்சு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணி அதுல வந்து நிறைய தடவை அவங்க பார்ட்டிசிபென்ட் பண்ணியிருக்காங்களாம் இந்த மாரத்தான்ல. அவங்களும் வந்து கலந்துக்கிட்டு அவங்களும் வந்து மெடல் வந்து வின் பண்ணாங்க. அதுல வந்து எங்களுக்கும் ஒரு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. கடவுள் வந்து நமக்கு ஏதோ ஒரு மூலமா ஒரு விஷயம் வந்து காட்டுறாரு அப்படின்னா அது மூலமா நமக்கு சில அறிவுரைகளையும் சொல்றாரு அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாரத்தான்ல கலந்துக்கிட்டதுல எனக்கு என்ன அட்வைஸ்னா, சாதிக்கிறதுக்கு வந்து வயசு வந்து ஒரு தடை இல்லை, எந்த வயசுல வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா 80 வயசு, 60 வயசு, 72 வயசு இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலதான் இவங்க நிக்கிறவங்க. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷமா வந்து இந்த மாரத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ வந்து இவங்க வந்து உடம்பு வந்து நல்லா ஃபிட்டா வச்சிருக்காங்க, ரொம்ப வந்து நல்லபடியா வச்சிருக்காங்க. அப்படின்னா இப்ப வந்து உணவு தான் மருந்து, நம்ம வந்து மருந்தை வந்து உணவு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நிலைமையில நம்ம இருக்கோம். இதெல்லாம் வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் வந்து அதுக்கான ஸ்டெப்பை வந்து நம்ம எடுக்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டு தான், வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்கெல்லாம் வந்து நாங்கள் கை கொடுத்துட்டு வந்தோம். ரொம்ப வந்து உடம்ப வந்து ஃபிட்டாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ இருக்க இளைஞர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து சாண்ட்விச் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஓடி வந்து முடிச்சோடனே சாப்பிட்றதுக்கு பசியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் எந்துவா இருக்கணும், கொஞ்சம் வந்து பிரிஸ்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வைப்பு கிரியேட் பண்ணுங்கிறது டான்ஸ், அந்த டிஜே எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. அவ்வளவு தூரம் ரன் பண்ணிட்டு சில பேர் வந்தாங்க, சில பேர் வாக் பண்ணிட்டு வந்தாலுமே அந்த எந்து வந்து குறையவே இல்லைன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த டிராபிக் போலீஸ் மென்னு விமன் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று நமக்காக வந்து அவங்களுக்கு நம்மளுக்காக நல்லபடியா வந்து வழி அனுப்பிச்சு இந்த ரோட கிராஸ் பண்ண வச்சு பண்ணதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எம்சி பண்ணவங்க, அந்த ஆர்கனைஸ் பண்றவங்க, அந்த 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 லேடி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக பேசிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப வந்து அந்த வைப் வந்து குறையாம இருக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த ஆர்ஜே. ஸோ ரொம்ப வந்து நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல எங்களை வந்து கலந்துக்க வச்சதுக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது எங்கள் வீட்டுக்காரருக்கு தான். ஏன்னா வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து திடீர்னு வந்து ஆன்லைனில் வந்து வந்துச்சுன்னு சொல்லி அப்ளை பண்ணாங்க டக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து இதில் கலந்துக்கிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள். ஸோ தொடர்ந்து இனிமேல் கலந்துக்கணும், அடுத்தது நம்மளும் போகணும் அப்படின்னு எனக்கும் வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம் இனிமேலும். ஸோ நீங்களும் உங்களுக்கும் ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. இவங்க பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. கமிஷனர் வந்துட்டாங்க மேடம், அவங்க வந்து தான் வந்து கொடி அசிச்சு வச்சாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். 30 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம எல்லாமே செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் பற்றி அதை வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து குணப்படுத்திக்கோங்க. இது வந்து நம்ம குடும்பத்துக்கும் நமக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றவங்கள நம்ம வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஆசையாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நானும் ஒரு சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால எனக்கும் வந்து இதுல கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. என் படிப்புக்கான ஒரு மரியாதையை இன்னைக்கு கொடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. இந்த அக்டோபர் மந்த் பிங்கத்தான், இந்த அக்டோபர் பிங்க் அப்படிங்கிறது, பிங்க் அக்டோபர் வந்து கேன்சர் அவேர்னஸ்க்காக உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
இந்த மாதிரி ஆன்மீக தகவல், அவேர்னஸ் வீடியோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும். நம்ம வந்து எது வாழ்க்கைக்கு தேவையோ அதை வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நம்ம பார்த்து நம்ம வந்து பயன்பெறணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.